சம்பளம் எவ்வளவு வாங்குற? 2500. எப்படி என்ன பண்றது? கடவுள் படிச்சானா ஒரு வில்ல வச்சுக்கார நான் படிக்க கூடாதா? என்ன வில்ல வச்சுக்கார நான் படிச்சிருந்தாங்கன்னா அவர் எழுதி பாருங்க என்ன பாட்டியா வரும்போது பாண்ட ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு? எவ்வளவு வாங்கிக்கிறது மேடம்? 6000 ரூபாய். சத்தியமா ஐயா மெடியா எவ்வளவு 6000 வாங்கிக்கிறாங்க? இவரா ஏன்டா அந்த 6000 கூட ஞாபகம் வச்சுங்கிறா? நான் உண்டா வரக்கன்னு 7,85,899 ரூபாய் நேற்று வாங்கினதோட. எவ்வளோ? 7,899,000 ரூபாய். ஏண்டா 7,99,000? இதுல இடையில ஒண்ணு யூடியூப்கார செல்லு ஓட்டுறது ஒரு 10,000. ஆமா கணக்குல ஏறி ராஜா. எங்களை மாதிரி விதமா போடலாம்டா.
இருது வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்ப நீ சிவகங்கை திருமணத்துக்கு மட்டும் தனி செட்டு நாவல்ஸ் போட்டா அதுக்கு தனி செட்டு கை மலை அடி மலை கை மலை சம்மா வருமா துட்டு இருந்தாலும் எனக்கு நீங்க என்னடா கே இப்ப மலையாட்ட கே வேற கிடையாது படிக்கிற பசங்களை கூப்பிடுறான் பசங்களை கூட்டாளி கேட்க போய் அந்த பசங்க அந்த மெத்த ஊட்ட காமிச்சிட்டு ஊருக்கு முன்னாடி போறான் உக்காடுறான் யாரோ கொடுக்குறாங்க எம்மா வாயில கொடுக்குறாங்க சின்ன ஏழி அந்த அக்கா கை ஊற்றி கீழ்ச்சி போடுறான் அவர் எம்மா சரிச்சுக்கிறாங்க அம்மா அண்டத்துக்கு இலையை காக்குறான் சாப்பாடு வைக்கிறாங்க பேஷன்ல இருந்து தர்றாங்க போதுன்னு சொல்ல மாட்டான் கண்ணு நுங்கிட்டு குழம்பு எடுத்தாங்க சாம்பார் என்ன குழம்பு தர்றான் சாம்பார் பண்ணாங்க சாம்பார் மண்ணம் தட்டிக்கணும் கோழி கறி வச்சா நெண்டிக்கு நடக்கணும் சும்மா எழுந்து உட்காரான் சாப்பிட்டு வராங்க எவ்வளோ லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க இந்த லைட்டு வச்சதுல பட்டாயினா போகிறோம் கொட்டம் நினைப்போ பார்த்துக்கலாம் மூணு கறி எல்லாம் தொல்லை பண்ணுறாங்க மையாயி போச்சு வாங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க நான் பையன் நீ கொட்டம் நினைப்பாங்க இவன் பத்துங்கிறத பார்த்துட்டு நான் என்ன நினச்சிக்கிறேன் ஓ ஊரில் பணமரம் வெட்டி போட்டு வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு உள்ளே போகிறேன் உள்ளே ஓம் போட்டு விசில் அடிக்கிறேன் வரேன் நாங்கள் போடுற பவுடர் மட்டும் மூஞ்சில் வழி பூசிக்கலாம் மேலே ஜாக்கி எடுத்து வந்து பப்பு வச்சுக்கான கேட்கலாம் நான் யாரு நான் எந்த நாடு என் பேரு என்ன மேலே பக்கால சொல்லி கொடுப்பாரு கப்பல் சொல்லணும் நாடகம் ஆச்சு உட்காந்து கணக்கு போட்டுங்க 15 பேர் டீ சாப்பிட சொன்னேன் எல்லாம் போய் டீ சாப்பிட்டுங்கிறாங்க இவன் கொண்டு தண்ணி சொல்லி நின்னுங்கிறான் இன்னாட வேணுன்னு கேட்டேன் வாட்டியார ஒரு ரூபாய் இருந்தா அப்படின்னு கேட்டான் நான் எதுவும் சாக வச்சுக்காங்க கேட்கறான்னு எடுத்து கொடுத்துட்டேன் ஏம்மா இந்த ஒரு ரூபாய் எடுத்து எங்க போறான் இந்த பாண்டிச்சேரி பஸ் எல்லாம் அஞ்சு லைட் எடுத்து எடை போடுற மிஷின் அந்த இவன் எத்தனை வைக்கிறான்னு எடை போட்டு போறான் வந்து எனக்கு தெரியாது அந்த எடை போடுற மிஷின் மேல போய் ஏறி நின்றுக்கலாம் ஏமா மிஷினே குமிரி போயிட்டு கடைக்காரன் என் கூட சண்டைக்கு மாட்டான் யார் என் மிஷின் மேல ஏறி நின்றுதுன்னு கேட்டான் நான் தீர்த்து சொல்லிட்டேன் ஐயா தப்பா நினைக்காத எங்க கட்ட ரோடு நிற்கிற ரோடு இருக்குது அதுதான் ஏறி நின்றுருக்கான் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன் வேறுங்க குமிரி போய்க்குதான்றான் அவருக்கு 1000 ரூபாய் பைன் கட்டு மரணத்தை பாண்டிச்சேரி பக்கத்தில் தவளை குப்பை நாடகம் வேறு ரிப்பேர் ஆகிப்போச்சு சேர் ஆட்டோ கூப்பிட்டேன் வந்தது 8 பேர் ஏற்றி அமிச்சேன் இன்னும் 8 பேர் இருக்கிறாங்க சேர் ஆட்டோவில் 7 பேர் ஏறி உட்காந்தாங்க 8வது ஆளுமை ஏறி உட்காடுறான் 3 டயரும் வச்சு போடணும் இப்படிலாம் வச்சுக்கணும் லோல் பண்ணுங்க வச்சுக்கிட்டு லோல் போடுற நீ கம்யூனிட்டி இருக்கிற வேலையை பார்த்து நேரம் ஆச்சு
ஏய் சாமு கொஞ்சம் வராங்க வெச்சு வேறு ஏஹா போலாம் நம்ம போடுங்க இப்போ என்ன எல்ல கல்யா கறியா நான் போடு காலையா ஏய் நாளை நம்ம கேக்குறமே நாளை மதியமா ஆமாய்யா அந்த 30 யோகடா என்ன கட்ட மாத்திரே வருகின்றார்களா வருகின்றாரா குஞ்சி அப்படி இருக்கும்போது இது சிவசங்கராமன் கோட்டையில் எந்த ஒரு தீரும் சிறப்போடு ஆட்சியில் வருகிறேன் எனக்கு யாரும் தெரியாது இருந்தாலும் என் மனதில் ஒரு சிறிய ஐயப்பாடு எனக்கு தெரியுமா என் மனதில் ஒரு குறை இருக்கிறது மனசுல குறை இருந்தா எடுத்து சொன்னாதான் சரி நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்னங்க இது ஜெயமதாசோட இவ்வளவு சீரும் சிறப்பு அவருக்கு எந்த இதுவும் தெரியாது நாட்டு மக்கள் யாரும் வாழ்த்துறாங்க வாழ்க 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 என்று வாழ்க இந்த புகழ்ச்சி போதாது மறுபடியும் நீ சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பொழுது புறப்படும் போகிறேன் திக்குவழி சென்று மக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று நான் சென்று வரும்போகிறேன் திக்குவழி புறப்படு என்னடா இது யாரோ குழந்தை கேட்கறது சாராயம் என்ன தீதாங்க மெடிக்கல் திறந்து வச்சுக்கிதான் இதுதான் மெடிக்கல் திறந்து வச்சுக்கிதான் அழகாய்
அவனியில் படைத்த அத்தனை நீரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவரதாமன் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். ஐயர் என்ன முறையுடன் சொன்னால் அன்பாய் வருகின்றான். அவனியில் படைத்த அத்தனை நீரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவன் மனதில் அறிவரதாமன் அழகாச்சிருக்கின்றான், அழகாச்சிருக்கின்றான். நானோ அதிகாலை எழுந்து தபா தபா நேமித்து முடித்துவிட்டு கலாத்த செய்வதை எப்படி மனைவிவா நானும் வந்து நேரம் ஆகிவிட்டது. இதுவரையும் எனக்கு கழகம் என்பதே கிடைக்கவில்லை. ஒரு நேரத்தில் தக்கரகப்பட்டவன் நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் எப்படி சிரமமாகப்பட்டது. 1000 சுக்கராக போக சாமதி வந்தார். அன்று முதல் இன்று வரை சக்கர கொடுத்த சாபத்தை எவ்வளவு சிறந்த சொல்வது கொண்டிருக்கிறேன். எனக்கு கழகம் பிறக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நான் வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீம நாராயணனை வணங்கினார். கழகத்தை வழி பிறந்த பார்க்கலாம். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஓ மரிகரி முரகரி தேவா. ஓம் ஹரி ஹரி முறை ஹரி தேவா, எம்மை ஆட்கொள்ள நீ இங்கு வா. ஓம் ஹரி ஹரி முறை ஹரி தேவா, எம்மை ஆட்கொள்ள நீ இங்கு வா. எனக்குள் என்னையை போலி நீ எங்கும் நிறைந்த திருமாலியே. அன்புடன் தொழுதே நானே. ஓம் ஹரி ஹரி முறை ஹரி தேவா, எம்மை ஆட்கொள்ள நீ இங்கு வா. உன்னை வணங்கிட்டு தேவா, உன்னை வணங்கிட்டு தேவா, நீ எந்தனுக்கு அருள் தரவாவா, எந்தனுக்கு அருள் தரவா. ஓம் ஹரி ஹரி முறை ஹரி தேவா, எம்மை ஆட்கொள்ள நீ இங்கு வா. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. அறிந்தேன் 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 புரிந்தேன் புரிந்தேன் புரிந்தேன். சரியான கழகம் சரியான கழகம். கழகமே இளைய ஆனால் இன்றுதான் எனக்கு சரியான கழகம் கிடைத்திருக்கிறது. சிவசக்கராவை கொண்டு ஆளக்கூடிய ஜெயமலா சூரன் பெரும் தானவும் தோறா செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு சென்றால் எனக்கு இந்த கழகம் அங்கத்தான் பிறக்கும்.